அடித்து தண்டித்து துன்புறுத்தி எந்த ஒரு குழந்தையும் சீராக்க முடியாது. அன்பால், கருணையால், பாசத்தால், நெருக்கத்தால் மாத்திரம்தான் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் சீராக்க முடியும். பார்க்கின்றோம், அந்த குழந்தைக்கு நாங்கள் தண்டிக்கின்றோம், அடிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்முறையை பிரயோகிக்கின்றோம். அந்த குழந்தைகளே வீட்டை விட்டு செல்கின்றதா? வேறு யாரும் கை நீட்டினால் அந்த குழந்தையிடத்திலே அபயம் தேடுகின்றதா? அவர்களிடத்தில் அபயம் தேடுகின்றதா? திரும்ப திரும்ப ஓடி வந்து தன் தாயையும் தகப்பனையும் தானே கட்டிப்பிடிக்கின்றது. எவ்வளவோ அடிக்கின்றோம், துன்புறுத்துகின்றோம். அந்த குழந்தைகள் தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் மீண்டும் எங்களையே கட்டிப்பிடிக்கின்றதே. இந்த உணர்வு கூட எங்களுக்கு இல்லாமல் அந்த குழந்தைகளை தண்டிக்கக்கூடிய பெற்றோருடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டது? அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தைகளுக்கு ஏதாவது நடந்து விட்டால் நாங்கள் துடிதுடித்து போகின்றோம். ஆனால் தண்டனை கொடுக்கின்றோமே, அந்த நேரத்தில் எங்கே எங்களுடைய கருணை, பாசம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் ஏதாவது இவ்வாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குழந்தையாவது அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், ஏசினார்கள், தன்னுடைய கரங்களை கூட, பிள்ளைகளின் கரங்களை கூட இறுக பிடித்தார்கள் என்ற ஒரு சரித்திரம் இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் குழந்தைகளோடு அன்பாகவும் கருணையாகவும் நாங்கள் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் தாமாகவே எங்களுடைய குழந்தைகள் சீராகவும் நெறியாகவும் அழகாக வளரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் எதிர்பார்க்கலாம்.